Welcome to Prabhu Maths. 12th Maths exercise 8.4 question number 2 subdivision 1 பார்க்கலாம். For each of the following function find the fx fy and show that fxy is equal to fyx. Clear? First one, given function x base பண்ண partial derivation find out பண்ணுங்க. Next one, y base பண்ணி partial differentiate பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா f of xy னா ஃபங்க்ஷன் எஃப்பை எக்ஸை பேஸ் பண்ணி ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எஃப்பை ஒய்யை பேஸ் பண்ணியும் எக்ஸை பேஸ் பண்ணியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 2ல் சப்டிவிஷன் 1 என்னது பாருங்கள். கொஸ்டின் என்னது? ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x டிவைடட் பை ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் எஃப்எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எஃப்எக்ஸ்னா ஆக்சுவலாக மீனிங் என்ன சார் அப்படின்னா, ஃபங்க்ஷன் எஃப்பை எக்ஸை பேஸ் பண்ணி ஒன் டைம் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டோ எஃப் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்பை பாருங்களேன், நியூமரேட்டர்லேயே எக்ஸை பேஸ் பண்ண வேல்யூ இருக்குது, டினாமினேட்டர்லேயே எக்ஸை பேஸ் பண்ண வேல்யூ இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் நாம் யூ பை வி ஃபார்முலா தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ யூ பை வி ஃபார்முலா என்னது? divided by v square v into u dash minus u into v dash. ஓகேவா? ஸோ நியூமரேட்டரை u ஆகும், டினாமினேட்டரை v ஆகும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ளை பண்ணலாமா? divided by v square which means y plus sin x the whole square. v நியூமரேட்டரில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. v என்னது? y plus sin x. இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். யூ என்னது? 3x. 3xஐ எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸை பேஸ் பண்ண டேர்ம் தான், அதனால் 3 கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. ஸோ 1 into 3 3. ஃபார்முலாவில் மைனஸ். இப்போ யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூ என்னது? 3x இருக்கட்டும். வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். வி என்னது? ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஒய்யை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே எக்ஸ் டேர்மே கிடையாது. ஸோ இது கான்ஸ்டன்ட் மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ ஒய்யை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ வேல்யூ 0 ப்ளஸ் சைன் எக்ஸ். எக்ஸை பேஸ் பண்ண வேல்யூ தான். ஸோ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா காஸ் எக்ஸ். கிளியரா? தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இன்ட்டு 3 கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3y ப்ளஸ் 3 சைன் எக்ஸ். கிளியரா? இன்ட்டு மைனஸ் 3x கொடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 3x இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ டிவைடட் பை y ப்ளஸ் sin x the whole square. ஓகேவா? ஸோ கேன்சல் ஆகிற டேர்ம் எதுவும் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் இல்லை அப்படின்னா இந்த பிளேஸில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா டோ எஃப் பை டோ எக்ஸ் விச் இஸ் எஃப்எக்ஸ். கிளியராக? எக்ஸை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அகைன் இப்போது ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப்ஒய் விச் மீன்ஸ் டோ எஃப் பை டோ ஒய். ஓகேவா? சம்மை கூட சைடில் காப்பி பண்ணிக்கிறான். சம் என்னது? 3x டிவைடட் பை ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஒய்யை பேஸ் பண்ணி தானே பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் ஒய் இருக்கா? இல்லை. ஸோ அந்த நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை மல்டிபிளில் நம்ம எடுத்துக்கலாம். அதை கான்ஸ்டண்ட்டை தான் எடுத்துக்கணும். ஏன்னா நியூமரேட்டரில் வேல்யூ ஒய்யை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ நியூமரேட்டரை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 1/ல் ஒய் இருக்குது. அப்போ 1/xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸ் 1/x² வருமா? எக்ஸ் பிளேஸில் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகேவா? இன்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே வரப்போ ஒய்யை பேஸ் பண்ணி தான் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். ப்ளஸ் சைன் எக்ஸை ஒய்யை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது அதர் வேரியபிள். சைன் எக்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஒய்யை பேஸ் பண்ண வேல்யூஸை மட்டும் தான் பார்க்க முடியும். இதில் ஒய்யை பேஸ் பண்ண வேல்யூவே கிடையாது. அப்போ இதை இண்டிவிஜுவல் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டோம்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. அப்போ 1 மட்டும் ஒரு 1 இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணாலும் சேம் வேல்யூ. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 3x இதில் ஒய் டேர்ம் கிடையாது. பட் இது மல்டிபிள் இருக்கிறதுனால இதை கான்ஸ்டன்ட் மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டேன் 3x. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 1/ல் தான் ஒய் டேர்ம் இருக்குது. 1/xஆக கன்சிடர் பண்ணிங்கன்னா 1/xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1/x² இன்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணும். ஃபங்க்ஷன் என்னது? ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸை. ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1 வரும். ப்ளஸ் சைன் எக்ஸ் அதர் வேரியபிள். சைன் எக்ஸை ஒய்யை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே ஒய் டேர்மே கிடையாது. ஸோ வேல்யூ 0. 1 + 0 1 வரும். 1 இது டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணால் சேம் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணிட்டோன்னா மைனஸ் 1 into 3x மைனஸ் 3x டிவைடட் பை ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஃபஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஃபைண்ட் எஃப்எக்ஸ் எஃப்ஒய் கேட்டாங்க, அது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதிலே கண்டினியூஷன் என்ன சொல்கிறாங்க, அண்ட் ஆல்சோ ஷோ தட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஒய்யோட வேல்யூவும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்எக்ஸோட வேல்யூவும் ஈக்குவல்னு சொல்லணும். ஆக்சுவலாக எஃப் எக்ஸ்ஒய்னா என்ன சார் மீனிங்னா, ஃபங்க்ஷன் எஃப்ஐ எக்ஸை பேஸ் பண்ணியும் ஒய்யை பேஸ் பண்ணியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் ஆகும் பார்ஷியலாக. அப்போ டோ ஸ்கொயர் எஃப் பை ஃபஸ்ட்டில் எக்ஸ் இருக்கா டோ எக்ஸ், செகண்டில் ஒய் இருக்கா டோ ஒய். ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இதான் ஃபார்முலா. எஃப் எக்ஸ் ஒய் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய். இதை இன்னும் நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, இந்த டோ ஸ்கொயரை சிங்கிள் டோ மட்டும் செப்பரேட் பண்ணிங்கன்னா டோ பை ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது டோ எக்ஸ், ரிமைனிங் ஒரு தோ இருக்கும் எஃப் இருக்கும். ஸோ தோ எஃப் பை தோ ஒய் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னு பாருங்கள், இது ஃபார்முலா. ஸோ தோ ஸ்கொயர் எஃப்பை தோ இன்ட்டு தோ எஃப்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். தோ பை தோ எக்ஸ் இன்ட்டு தோ எஃப் பை தோ ஒய். ஓகேவா? ரைட். ஸோ இந்த தோ பை தோ எக்ஸ் இருக்கட்டும், இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தோ எஃப் பை தோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3x டிவைடட் பை ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கிளியரா? இதில் ஆக்சுவலாக இந்த வேல்யூஸ் இது ஒரிஜினல் மீனிங் என்னென்னா, இந்த டேர்மை எக்ஸை பேஸ் பண்ணி இப்போ பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த ஹோல் டேர்மையும் எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இதான் இதோட நோட்டேஷன். தோ பை தோ எக்ஸ்னா இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? ஸோ பார்ஷியல் டெரிவேஷனுக்குள்ள போகலாம். நியூமரேட்டர்லேயும் எக்ஸை பேஸ் பண்ண வேல்யூ இருக்குது, டினாமினேட்டர்லேயும் எக்ஸை பேஸ் பண்ண வேல்யூ தான். அப்போது யூ பை வியில் தான் ட்ரை பண்ணோம். ஃபார்முலா என்னது, டிவைடட் பை வி ஸ்கொயரா, வி பிளேஸில் என்ன இருக்குது ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ், ஆல்ரெடி அங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் அகைன் ஸ்கொயர், வியோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ நியூமரேட்டரில் வியை ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா, வி என்னது ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் யூ பை வி ஃபார்முலாவில். வி இன்ட்டு டியூ, யூ என்னது -3x, -3xை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸை பேஸ் பண்ண வேல்யூ தான். அப்போ -3 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. ஸோ 1 × -3 இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலாவில் மைனஸ், இப்போது யூவை வச்சுக்கணும். யூ டைம் என்னது -3x, இந்த மைனஸ் ஆக்சுவலாக ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். ஸோ யூவை வச்சுட்டாச்சு. இப்போ வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா அந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, உள்ளுக்குள்ளே தான் எக்ஸை பேஸ் பண்ண வேல்யூ இருக்குது. அப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஒன் பவரில் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால எக்ஸ் பவர் என்ன தான் இதை கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஹோல் டேர்மையும் எக்ஸ் பவர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 × ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் பவர் 2 - 1 வரும் 1 தான். ஸோ ஃபஸ்ட்டில் எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இன்ட்டு செயின் ரூல் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறீங்க. இப்போ தான் எக்ஸை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷனுக்கு போகணும். ஃபங்க்ஷன் இருக்குது ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ், ஒய்யை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா சார்னா முடியாது, 0. ஏன்னா எக்ஸை பேஸ் பண்ண டேர்ம் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதர் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கான்ஸ்டன்ட் மாதிரி தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஒய்யை கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0 ப்ளஸ் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா காஸ் எக்ஸ். கிளியரா? தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் பாருங்களேன், ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் காமனாக இருக்கா, ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள், இதில் ஒரு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் வெளியில் போயிடுச்சுன்னா -3 × ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ -3 × ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் இதில் இருக்கும். கிளியரா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதுலேருந்து ஒரு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் வெளியில் போயிடுச்சு. அது மாதிரி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 3 × 2 6x × cos x. ஸோ 6x × cos x ரிமைனிங் டேர்ம். அப்போ டிவைடில் இருக்கிற டேர்ம் பாருங்கள், ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ஹோல் பவர் 4. கிளியரா? ஸோ இந்த டேர்ம் கூட நம்ம கட் பண்ணுறதை கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸும் இந்த பவரில் இருக்கிற ஒரு டேர்முக்கு கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேர்ம் பாருங்கள், ரிமைனிங் டேர்மில் கூட 3ஐ காமனாக வெளியில் எடுத்துடலாம். இந்த டேர்மில் இந்த நியூமரேட்டரில் 3ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ ரிமைனிங் ஒரு 3ஐ மட்டும் தான் எடுத்துருக்கோம். மைனஸ் இருக்குது, மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் -y மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். இதில் 3ஐ மட்டும் வெளியில் எடுத்துருக்கோம். ரிமைனிங் அப்போ 2x × cos x இருக்கும். பாசிட்டிவ் சைனை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். 2x × cos x. இப்போ இந்த மைனஸ் உள்ள போகிறப்போ -y அண்ட் மைனஸ் சைன் எக்ஸ். கிளியரா? ஸோ ஹோல் டிவைடட் பை y ப்ளஸ் சைன் எக்ஸ்
ஒரு டேர்ம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ரிமைனிங் ஹோல் பவர் 3. கிளியரா? டவுட் இல்லையே? ஸோ இப்போ ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ்ஒய் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இப்போ இதையே எஃப் ஒய்எக்ஸ் கன்வெர்ட் பண்ணுறப்பவும் சேம் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப் ஒய்எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட ஒரிஜினல் மீனிங் என்னது? எஃப்ஐ ஒய்யை பேஸ் பண்ணியும் எக்ஸை பேஸ் பண்ணியும் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா அப்போ 2 டைம்ஸ் பார்ஷியல் டெரிவேஷன். அப்போ தோ ஸ்கொயர் எஃப் பை ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? ஒய், தட் இஸ் தோ ஒய். செகண்டில் தோ எக்ஸ், செகண்டில் எக்ஸ் இருந்தால் தோ எக்ஸ். ஓகேவா? இதான் இதோட எக்ஸாக்ட் எக்ஸ்பேன்ஷன். எஃப் ஒய்எக்ஸ்னா ஃபங்க்ஷன் எஃப்ஐ ஃபஸ்ட்டில் ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஒன் எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த தோ ஸ்கொயரை தோ இன்ட்டு தோ எஃப்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு தோ வந்துருச்சு, டிவைடட் பை ஃபஸ்ட்டில் இருக்கட்டும் தோ ஒய். அப்போ ரிமைனிங் இதில் என்ன இருக்குது? ஒரு தோ மட்டும் தான் ஃப்ரண்ட்டில் எடுத்துருக்கோம். அப்போ ரிமைனிங் தோ எஃப் பை தோ எக்ஸ். ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணிட்டா இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இதை கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் இந்த தோ பை தோ ஒய் டேர்ம் இருக்கட்டும். இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை அப்ளை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தோ எஃப் பை தோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3y ப்ளஸ்ஸு 3 sin x ஃப்ரண்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணோம், மைனஸ் 3x இன்ட்டு காஸ் எக்ஸ் டிவைடட் பை, இதில் கூட நம்ம 3யை காமனாக வெளியில் எடுத்து வச்சுருப்போம். நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு 3யை உள்ள மல்டிபிள் பண்ணியே வச்சுருக்கேன். டிவைடில் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி நாம் தோ எஃப் பை தோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதை காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இதோட ஒரிஜினல் மீனிங் என்னன்னா இந்த டேர்மை ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ஹோல் டேர்மையும் ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ட்ரை பண்ணலாமா? இப்போ நியூமரேட்டர்லேயும் ஒய்யை பேஸ் பண்ண வேல்யூ இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒய்யை பேஸ் பண்ண வேல்யூ இருக்குது. ஸோ இதை நம்ம நார்மலாக பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் யூ பை வி ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை வி ஸ்கொயர், வி பிளேஸில் என்ன இருக்குது? ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் the whole square. இதில் இருக்கிறது வியோட வேல்யூ, ஃபார்முலாவில் வி ஸ்கொயர் தானே. ஸோ அகைன் ஃபார்முலாக்காக ஸ்கொயர் நல்லா கவனிக்கணும். வியோட வேல்யூவில் ஸ்கொயர் இருக்குது, ஃபார்முலா வி ஸ்கொயர் நோட் பண்ணியாச்சு. அப்போ நியூமரேட்டரில் ஸ்டார்ட் வித் வி தானே, ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், வியை வச்சுக்கிட்டோம். இப்போ யூ நியூமரேட்டரில் இருக்கிறதா யூ, இதை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஒய்யை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ 3 இருக்கட்டும், ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு 3 3 ப்ளஸ்ஸு இதில் ஒய் டேர்மே கிடையாது, பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதுலேயும் ஒய் டேர்மே கிடையாது, பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ ஃபார்முலாவில் வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபார்முலாலேருந்து மைனஸ், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது யூவை வச்சுக்கணும். யூ என்னது? 3y ப்ளஸ் 3 சைன் எக்ஸை மைனஸ் 3x காஸ் எக்ஸு. யூவை வச்சுக்கிட்டாச்சு, வியை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். வி என்னது? ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த பவரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ பவரில் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஒன்று இதை எக்ஸ் பவர் என்ன தான் எடுத்துக்கணும். கரெக்டாக? எக்ஸ் பவர் என்ன எடுத்துகிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என் இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்குது, இந்த ஹோல் பவர் 2 மைனஸ் 1 வரும். ஸோ அதை போட வேண்டாம். இன்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறப்போ ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ்ஸு சைன் எக்ஸில் ஒய் டேர்மே கிடையாது, பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு பாருங்கள். பவரில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் என்ன ஃபஸ்ட்டில் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, 2 மைனஸ் 1 ஒன்று தான். இன்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறீங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறப்போ பார்ஷியல் டெரிவேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1 ப்ளஸ் சைன் எக்ஸில் ஒய் டேர்மே கிடையாது, பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. கிளியரா? தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 டேர்ம்ஸ்லையும் பாருங்களேன், இதில் ஒரு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ், இதுலேருந்து ஒரு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸை கூட காமனாக எடுத்துக்கலாம். அப்போது ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸை இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து நான் காமனாக எடுத்துடுறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் 3 இருக்குது, இதில் ஒரு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்குது, 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்கட்டும். ஓகேவா? இந்த 3 டேர்ம்ஸ்லேருந்து பாருங்களேன், 3யை காமனாக வெளியில் எடுக்கலாம். இதுலேருந்து ஒரு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வெளியில் போயிடுச்சு. ரிமைனிங் 1 ப்ளஸ் 0 1 தான், 1 இன்ட்டு 2 2. அப்போ ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குது, ஸோ 2 இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸ்லேருந்து ஒரு 3யை காமனாக வெளியில் எடுத்துட்றேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் ஒய், இங்கே சைன் எக்ஸை, ஓகேவா, இங்கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இருக்கும். கிளியராக? ப்ராக்கெட்டை பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு டிவைடட் பை ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் பவர் 4.
கிளியரா the whole power 4க்கும் ஒரு y plus sin xக்கும் கூட கட் பண்ணிக்கலாம் அப்போ ரிமைனிங் 3 டேர்ம்ஸ் இருக்கும் கிளியரா இப்போ இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து இதுலேருந்து 3 இதுலேருந்து 3 காமனாக வெளியில் எடுத்துடலாமா ஸோ ஆன் போத் சைட்ஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் ஒரு 3 காமனாக வெளியில் எடுத்துடுறேன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் y plus sin x இருக்கும் இதுலேருந்து 3 காமனாக வெளியில் எடுத்துடும் ரிமைனிங் -2 இருக்குமா இந்த -2 கூட உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க -2y plus into minus -2 into sin x minus into minus plus 2x into cos x ஒரு பாசிட்டிவ் டேர்ம் இருக்கு divided by y plus sin x the whole power 3 remaining term ஒரு டேர்ம் கட் ஆயிடுச்சுல ஓகேவா தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க 3 into இப்போ இந்த டேர்மில் ஃபஸ்ட்டில் ஒரு பாசிட்டிவ் சைனை நோட் பண்ணிக்கலாமா அப்போ 2x into cos x பர்பஸாக ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த டேர்ம் ஃபஸ்ட்டில் வந்துருச்சு y minus 2y அப்படின்னா கம்பல்சரியாக ஒரு y கட் ஆகிடும் அப்போ ரிமைனிங் ஒரு -y இங்கே ஒரு sin x இருக்குது இதில் -2 sin x இருக்குது மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x டிவைடட் பை y ப்ளஸ் sin x the whole cube இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக இதுதான் fyx ஓட வேல்யூ ஃப்ரம் 1 and 2 கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டோட வேல்யூம் ஈக்குவலாக இருக்குது ஓகேவா so from equation number 1 and 2 லேந்து fxy ஓட வேல்யூவும் is equal to fyx ஓட வேல்யூவும் equal இதானே ஷோ பண்ண சொன்னாங்க so question நம்பரில் subdivision 1 completed thank you